Honor Magic 2 Honorோட முதல் ஃபோன் அந்த Kirin 980 flagship சிப்போட இப்போ விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் இதில் ஒரு ஆல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்குது ஸ்லைடர் இருக்கிறதுனால. ஸோ அதுதான் இந்த ஃபோனோட மெயின் செல்லிங் பாயிண்ட். ஆனால் இந்த Kirin 980 சிப், இந்த ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே, இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா? இப்போ அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்க ப்ரைஸ்க்கு இது வர்த்தா? இந்த ஃபோனுக்காக நம்ம வெயிட் பண்ணலாமா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம மேஜிக் 2 ரிவ்யூக்கு போகலாம். ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா Huaweiயோட ஃபோன்ஸ் எல்லாமே டாப் ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸோடு வரும். ஆனால் ரேட் அதிகமாக இருக்கும். Honor ஃபோன்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வரும். ஆனால் இங்கே இந்த மேஜிக் 2 இது வரைக்கும் Honor எடுத்துகிட்டு வந்த ஃபோன்ஸ்லேயே ரேட் அதிகமான ஃபோனாக இருக்குது. கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு சைனாவில் விற்றுட்ருக்காங்க. ஸோ Honor ஃப்ளாக்ஷிப் இந்தியாவுக்கு வந்ததோட அது 2 மடங்கு ரேட் அதிகம். ஸோ இந்த Honor மேஜிக் 2 பார்த்தீங்கன்னா Honorோட ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபோன், இருக்கிறதுலே ரேட் அதிகமாக அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிறது. போன ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அவங்க இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா Kirin 970யோட Honor Play. அது 20,000 ரூபாய்க்கு வந்துச்சு. இது டபுள் காஸ்ட்டில் இருக்குது. ஆனால் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, Honor Playக்கும் அப்போ உள்ள Huaweiயோட ஃப்ளாக்ஷிப் அதாவது P20 Proக்கும் நடுவில் இருக்கிற அந்த கேப்போட இப்போ Mate 20 Proக்கும் இந்த மேஜிக் 2க்கும் இருக்கிற கேப் ரொம்பவே சுருங்கியிருக்கு. இன்ஃபேக்ட் மேஜிக் 2ல் ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இருக்குது Mate 20 Proலேயே இல்லாததெல்லாம். ஸோ ஓகே, இதெல்லாம் இருக்கிறதுனால இப்போ இந்த ஃபோனில் ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயங்கள்லாம் ஆரம்பிப்போம். ஸோ முதல்ல பில்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த ரிஃப்ளெக்டிவான கிளாஸ் பேக், கிரேடியன்ட் பேக் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் இந்த ஃபோனை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருந்த டைம் ஃபுல்லாகவே யாரையாவது மீட் பண்ணனா அவங்ககிட்ட ஃபோன்ஸ் பற்றி ஜென்ரலாக பேசையில் கேஸை ரிமூவ் பண்ணி அந்த பேக்கை காமிப்பேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, கேஸை கலட்டி பேக்கை காமிப்பேன். ஏன் எப்போவுமே ஒரு கேஸ் இருக்குது? ஏன்னா இந்த கிளாஸ் பேக் தாறுமாறாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்கும், ஸ்மஜ் ஆகும், ரொம்ப ஸ்லிப்பரியாகவும் இருக்கும். பட் அதெல்லாம் எல்லா கிளாஸ் பேக்ஸ்லையும் உள்ள நெகட்டிவ் தான். ஆனால் இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் இதை ஃப்ரண்ட்டில் டர்ன் பண்ணிங்கனாலும் அஃப்கோர்ஸ் அங்கே இருக்கிற நாட்ச் கிடையாது. ஏன்னா இது ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே, இங்கே ஸ்லைடர் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மேஜிக் 2 Huaweiயோட இன்னைக்குள்ள ஃப்ளாக்ஷிப்ஸோட கம்பேர் பண்ணல கூட இந்த ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோன்னு வரையில் மேஜிக் 2 தான் அதிகம். Honor இதை மேஜிக் ஃபுல் வியூ டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. கேவலமான பேரை விட்டுருங்க, பட் இந்த டிஸ்பிளே ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. இது ஒரு AMOLED பேனல், 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, ரெசல்யூஷன் ஃபுல் HD+, எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி தான். கலர் ரீப்ரொடக்ஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா பஞ்சியான கலர், சேச்சுரேஷன் சில இடத்துல நல்லாவே தெரிஞ்சுது, ஏன்னா இது AMOLED பேனல்ங்கிறதுனால. ப்ளஸ் பிரைட்னஸ் லெவல்ஸும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை, வியூவிங் ஆங்கிள்ஸும் எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸோ பேசிக்காக இந்த டிஸ்பிளே பற்றி பெருசாக எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை கேம்ஸ் விளையாடினாலும் சரி, இல்லை ஏதாவது நெட்ஃப்ளிக்ஸ் ஏதாவது ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஒரு நல்ல இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. ப்ளஸ் இது ஒரு AMOLED பேனல். ஸோ AMOLED பேனல்லாம் இன்றைக்கி ஜென்ரலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் உள்ள இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கறதுக்காக Mate 20 Proலேயே அதை பார்த்தோம். அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. இப்போ மற்ற Vivo ஃபோன்ஸ், OnePlus ஃபோன்ஸ் இதிலலாம் இருக்கிறதோட இதில் கொஞ்சம் ஹையராக இருக்குது, கொஞ்சம் மேலே வருது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட். ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்ம ஃப்ரண்ட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ஸ் கொடுத்தாங்க. அது ஒரு ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருங்கிறதுனால டிஸ்பிளேக்கு கீழே தான் கொடுக்க முடிஞ்சுது. ஸோ நம்ம இப்படி ஃபோனை கையில் பிடிச்சிட்டு இருந்தாலும் கொஞ்சம் மேனுவர் பண்ணி கீழே தான் யூஸ் பண்ணணும். பட் இப்போ நேச்சுரலாக அந்த கட்டை விரல் எங்கே ரெஸ்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேஜர் பாசிட்டிவ். அதாவது பிளேஸ்மெண்ட் மற்ற பிளேஸ்மெண்ட்ஸோட இது பெட்டராக இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எனிவே இப்போ அந்த ஸ்லைடருக்கு வருவோம். ஸ்லைடர் மெக்கானிசம் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப எக்ஸ்ட்ரா எஃபர்ட்லாம் கொடுக்க தேவையில்லை. ஸ்லைட்டாக புஷ் பண்ணாலே அது ஓப்பன் ஆகும். உள்ளே வந்துட்டு இயர் பீஸ், 3 கேமராஸ். அந்த கேமராஸ்க்கு நம்ம வருவோம், அதை பற்றி பேசணும், நிறையவே இருக்குது பேச. பட் எனிவே பில்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கல, ஈவன் டிஸ்பிளேன்னு பார்க்கல Honor நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த மேஜிக் 2ல். இதை பிக்கப் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த ஸ்லைடர். ஸோ அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். யூஸ் பண்ணுறவங்களாம் என்ன ஃபோன் இது, என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த மேஜிக் 2 வெறும் பார்க்க நல்லா இருக்குது, உள்ளே இருக்கிறதுலாம் மொக்க அப்படின்லாம் இல்லை. ஏன்னா உள்ளேயும் Honor அவங்களோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஹை சிலிகான் Kirin 980 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 7 நானோமீட்டர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் பண்ணது. இப்போ Snapdragon 845 பார்த்தீங்கன்னா கூட 10 நானோமீட்டரில் பண்ணுது. இப்போ வர அடுத்த 855 தான் 7 நானோமீட்டரில் குவால்காமில் வருது. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான சிப் இது. ஆண்ட்ராய்ட் சைடில் இன்றைக்கி மோஸ்ட் பவர்ஃபுல் சிப்னு கூட சொல்லலாம். அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி அடுத்த 855 இல்லை அடுத்த எக்ஸினோஸ் சிப் வர வரைக்கும். ஸோ என்ன பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த ஃபோனில், அதாவது கேமிங் இல்லை ஒரு வீடியோ ரெண்டர் பண்ணணும், எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.
இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இது வரைக்கும் நான் ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ண எல்லா ஃபோன்ஸ்லையுமே ஒன் ஆஃப் த ஸ்மூத்தஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு காரணம் உள்ளே இருக்கிற சாலிட் ஹார்ட்வேர் மட்டும் கிடையாது, ஏன்னா அந்த சாஃப்ட்வேரும் இதை நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இது MUI, இப்போ நம்ம ஏற்கனவே Huaweiல Honorல பார்க்குற அதே MUI தான். பட் Honor ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்கே அதை Magic UI 2.0 அப்படின்னு சொல்கிறாங்க. இது லேட்டஸ்ட் Android 9 Pie மேலே பில்ட் ஆகிருக்கு. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொன்ன மாதிரி எந்த குறையுமே சொல்ல முடியாது. MUI Magic UI என்ன பேர் சொல்கிறாங்கனாலும் அது நல்லா தான் ரன் பண்ணிச்சு. ஆனால் அதுலேயும் இப்போ தான் குறை சொல்ல முடியாதுன்னு சொன்னேன், ஆனால் குறை தான் சொல்ல போகிறேன். இருக்கிறதுலே பெரிய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா ஸ்டாக் லான்ச்சரை மாற்ற முடியாது. ஸோ இப்போ நிறைய லான்ச்சர்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். நோவா லான்ச்சர், இப்போ போக்கோவே அவங்க சொந்த லான்ச்சர் விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லான்ச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த ஹோம் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே ஆப்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு லான்ச்சரை ஓப்பன் பண்ணலாம், பட் அதை ஸ்டாக் அதை டீஃபால்ட்டாக மாற்ற முடியாது. ஸோ இது ஒரு மேஜர் நெகட்டிவ். பட் ஏன் இதை நான் பெருசாக இங்கே சொல்லலைன்னா, ஏன்னா இது சைனீஸ் வெர்ஷன் நான் இப்போ இம்போர்ட் பண்ணியிருக்கிறது. சில நேரம் சைனாவில் வேரியஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால ஏதாவது கொஞ்சம் மொக்கையாக பண்ணுவாங்க பிராண்ட்ஸ். குளோபலில் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்காது. ஸோ குளோபல் லான்ச் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இல்லைன்னா அது பெரிய மேட்டர் கிடையாது. ஸோ MUIயும் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்கிறது ரெலவெண்ட்டாக இல்லை, ரொம்ப ஒரு 2018 உள்ள ஒரு UI மாதிரி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப் ட்ராவர் இதில் ஆக்டிவேட் பண்ண முடியும், மற்ற சைனா ஃபோன்ஸில் முடியாது. ஸோ அது ஒரு ப்ளஸ் தான். ஆனால் அந்த ஆப் ட்ராவருக்கு தனி ஒரு ஐகான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரொம்ப நாளாகவே வந்து ஆண்ட்ராய்டில் வெறும் ஸ்வைப் பண்ணால் ஆப் ட்ராவர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது கொஞ்சம் பழசாக இருக்குது. அது மட்டும் இல்லை, HDR வந்து இன்னமும் ஒரு மோடாக வச்சுருக்காங்க கேமரா ஆப்பில். ஸோ அதுவும் நம்ம அதை தாண்டி ஆட்டோ HDR வர ஆரம்பிச்சு பல வருஷம் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னமுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி தேதிக்கு கூட நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த ஆப் லாக், ஃபேஷியல் ரெக்கக்னிஷனோட அப்படி எந்த ஆப் ஓப்பன் பண்ணனாலும் லாக் கேட்கும், வேணும்னா ஸ்லைட் பண்ணிங்கன்னா அன்லாக் ஆகும். அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துச்சு. ஓவரால் யூசேஜ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ வேறு என்ன நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா பேட்டரி லைஃப். இந்த மேஜிக் 2ல 3500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நான் ஃபஸ்ட்டு இதை பார்க்கல ஆனர் பிளேயில் இதோட ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருந்துச்சு, ஸோ இதில் கொஞ்சம் மொக்கையாக இருந்துருமோ அப்படின்னு யோசித்தேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. உள்ள Kirin 980 7 nm பில்ட் பண்ணுது, ப்ளஸ் AMOLED பேனல். இந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால மேஜிக் 2 நல்லா இன்டென்ஸாக யூஸ் பண்ணால் கூட ஒரு நாள் நல்லாவே தாங்குச்சு இந்த பேட்டரி, எந்த குறையும் இல்லை. சப்போஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணணுன்னாலும் Huaweiல பார்த்தா அதே 40 வாட் சூப்பர் சார்ஜர் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ 0 to 50 வெறும் 15 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகும். திருப்பியும் 0 to 50 15 நிமிஷத்தில், 30 நிமிஷத்தில் 85% வரைக்கும் பேட்டரி சார்ஜ் ஆகிடும். ஸோ இன்றைக்கி சூப்பர் புக்லாம் வந்துருச்சு. பட் அந்த சமயத்தில் கூட இது ரொம்பவே நல்ல நம்பர்ஸ் தான் கம்பேர் பண்ணி பார்த்தா கூட. ஸோ அது டாப் மார்க்ஸ் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே தாறுமாறாக என்னெல்லாம் இருந்துச்சு அதை பற்றி பார்த்துருக்கோம். ஆனால் இந்த Honor Magic 2 பர்ஃபெக்ட் ஃபோன் கிடையாது. எந்த ஃபோனுமே பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, எல்லாத்துக்குமே ஏதாவது குறை இருக்கும். ஸோ இந்த மேஜிக் 2ல என்ன குறை இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. அடுத்தது வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. ஓகே, இது ரெண்டும் வந்துட்டு ஓகே, ரேட்டு கம்மியான ஃபோன் 40,000 Mate 20 Proவில் இருக்குது. ஆனால் அது கிட்டத்தட்ட 70,000க்கு மேலே போகுது, 70,000 கிட்டத்தட்ட வருது. எனக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸிங் ஞாபகம் இல்லை, சாரி, 70,000 ரவுண்டாக வரும். ஸோ அந்த ப்ரைஸிங்கில் தான் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட்டு கொஞ்சம் கம்மி, ஓகே, மன்னிச்சிடலாம். அடுத்தது மெமரி எக்ஸ்பான்ஷன் கிடையாது, ஃபைன். OnePlusம் கொடுக்கறதில்ல, Xiaomiயும் கொடுக்கறதில்ல, அதையும் கொஞ்சம் விட்டுருவோம். ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, இதுவும் OnePlusல இல்லை, Xiaomiயில் இல்லை. பட் புரியுது, எல்லோரும் அந்த ஸ்பேஸ் சேவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு புரியுதுங்கிறதுக்காக எனக்கு பிடிச்சிருக்குன்னு கிடையாது. ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். சரி, அதை விடுங்க. இங்கே மேஜர் நெகட்டிவ்னு பார்த்தா கேமராஸ். ஸோ இந்த ஃபோனில் 6 கேமரா இருக்குங்கிறத நல்லாவே ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த 6 கேமராஸ் எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ முதல்ல பின்னாடி உள்ள 3 கேமராஸில் ஆரம்பிப்போம். ஒரு 16 மெகாபிக்சல் f1.8 ப்ரைமரி கேமரா, 24 மெகாபிக்சல் மோனோக்ரோம், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் சென்சர் அடுத்து, இதுவும் f1.8 லென்ஸோடு வருது. ஃபைனலாக ஒரு 16 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் f2.2 லென்ஸோடு வருது. ஸோ இங்கே ஆப்டிக்கல் ஜூம் கிடையாது. ஸோ திருப்பியும் தப்பாக எடுத்துக்காதீங்க, இங்கே பிக்சர்ஸ் நல்லா இல்லை, இது ஒரு மொக்க கேமரான்னு நான் சொல்லலை. இந்த பிக்சர்ஸ்லாம் நீங்களே பார்த்துட்ருக்கீங்க, இதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே ஒரு 70,000 ரூபி Huawei ஃபோனுக்கு ஈக்குவலாக இல்லை அதோட பெட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபோனோட ப்ரைஸிங் நம்மளுக்கு தெரிய வருது. ஏன்னா 40,000 ரூபா ஃபோன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த அளவுக்கு தான் இந்த கேமராஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஓகே, கொஞ்சம் பேராசைப்படுறேனே வச்சுப்போம். நான் இன்னும் கொஞ்சம் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்த்தேன், பட் அந்த அளவுக்கு இல்லை. எஸ்பெஷலி லோ லைட்டில் பார்த்தீங்கன்னா
ஓகே இதுவும் அக்செப்டபிள் பிக்சர்ஸ் தான், பட் நம்ம ஒரு Huawei பிக்சர்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த ரேஞ்சில் இல்லை. வைட் ஆங்கிள் கேமரா இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான். மோனோக்ரோம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸ் எடுக்க விடுது. பட் திருப்பியும் எதுவுமே வந்து அந்த P20 Pro இல்லை Mate 20 Pro அந்த ரேஞ்சுக்கே இல்லை. வீடியோன்னு வரையில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டேஜை நீங்கள் குறை சொல்ல முடியாது. நல்லா தானே இருக்குது. ஓவரால் 4K 30 FPS எடுக்க முடியும், பிரைட்டாக இருக்குது, நிறைய டீட்டெயில் இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது. இது எதையும் குறை சொல்ல முடியாது. பட் Mate 20 Proவில் நம்ம பார்த்த போர்ட்ரேட் வீடியோஸ், அதாவது சப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸில் வச்சுட்டு பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே போர்ட்ரேட் ஃபோட்டோஸில் பிளர் பண்ணுற மாதிரி வீடியோவில் பண்ணுற ஆப்ஷன், இல்லை சப்ஜெக்டை கலரில் வச்சுட்டு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்குற ஆப்ஷன்ஸ், அதெல்லாம் இதில் இல்லை. இந்த சிப்பால் முடியும், பட் ஆனர் கொடுக்கல. ஸோ இதெல்லாம் ஒரு மைனர் டிசப்பாயின்மெண்ட்னு எடுத்துக்கிட்டா கூட மேஜர் அந்த செல்ஃபி கேமரா. திருப்பியும் இது வெறும் சிங்கிள் செல்ஃபி கேமராவாக இருந்தால் நான் இங்கே குறை சொல்லவே போகிறதில்ல. பட் இது ட்ரிபிள் கேமரான்னு சொல்லி அதை பற்றி நிறைய பில்டப் பண்ணியிருக்காங்க. அந்த 16 மெகாபிக்சல் f2 கேமரா அது வேலையை ஒழுங்காகவே பார்க்குது. டீட்டெயில்டாக இருக்குது இமேஜஸ், டைனாமிக் ரேஞ்ச் அக்செப்டபிளாக இருக்குது, கலர்ஸும் நேச்சுரலாக ரீப்ரொடியூஸ் பண்ணுது, பிரச்சனை இல்லை. பட் மற்ற 2 டெப்த் சென்சர்ஸ் இருக்கிறதுனால டெப்த் சென்சிங் பெட்டராக அட்லீஸ்ட் ஒரு வெறும் டெடிக்கேட்டட் டெப்த் சென்சர் இருக்கிற ஃபோன் அளவுக்காவது இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் இல்லை, டெப்த் சென்சிங் இங்கே சரியாகவே இல்லை. எட்ஜ் டிடெக்ஷன்லாம் கரெக்டாக இல்லை. இந்த பிக்சர்ஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியும், நிறைய இடத்துல எட்ஜஸ் மிஸ் பண்ணுது. சிங்கிள் கேமராவோட இருக்கிற சில ஃபோன்ஸ் எல்லாமே, அதாவது Pixel 2 XL அதெல்லாமே இதோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முன்னாடி. ஸோ இங்கே 3 கேமரா கொடுத்து 2 டெப்த் சென்சர் கொடுத்து இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஒரு ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. சப்போஸ் 2 டெப்த் சென்சர் இருக்கிறதுனால மேபி ஃபேஸ் அண்ட் லாக் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, ஃபேஸ் அண்ட் லாக் குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. பட் வெறும் சிங்கிள் கேமராவில் இருக்கிற ஃபேஸ் அண்ட் லாக்கோட எந்த ஸ்பீடோ அக்யூரஸியோ எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை, ஃபாஸ்ட்டாலாம் எதுவும் நோட்டஸபுளாக இல்லை. ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரா சென்சர்ஸ் சும்மா மார்க்கெட்டிங்காக கொடுத்த மாதிரி தான் அட்லீஸ்ட் இன்றைக்கி தேதிக்கு தெரியுது. ஸோ ஓவரால் இப்போ நம்ம நெகட்டிவ்ஸும் பார்த்துட்டோம், பாசிட்டிவ்ஸும் பார்த்துட்டோம். ஸோ இந்த ஃபோன் வர்த்தா, ஓவராக ஹைப் பண்ணுறாங்களா, வெறும் அந்த ஸ்லைடருக்காக மட்டும்தான் வாங்கலாமா, இன்றைக்கி இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா இதை நம்ம மதிக்க கூட செய்யணுமா? வெல், அதுக்கு பதில் கண்டிப்பாக எஸ். ஏன்னா எஸ் இதுக்கு நெகட்டிவ்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் ஒரு 40,000 ரூபா செக்மெண்ட்டில் இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக OnePlus 60க்கு இது ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். இந்த செக்மெண்ட்டில் பெருசாக எந்த ஃபோன்ஸும் இல்லை. OnePlus 60 இருக்குது, அது போக LG V30+ இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஸ்லைடர், எஸ் அது ஒரு பாசிட்டிவ். நாட்ச் இல்லாத ஒரு டிஸ்பிளே, நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்னாப்பியாக ஒரு ப்ராசஸர், டாப் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர், ப்ளஸ் 40 வாட் சூப்பர் சார்ஜிங், இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த ஃபோன் ஓவரால் ஒரு நல்ல பேக்கேஜாக இருக்குது. கேமராஸ் நான் நிறையா குறை சொல்லியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எந்த விதத்துலையும் இது ஒரு மொக்க கேமரா கிடையாது. நீங்கள் ரெகுலர் டே டு டே யூஸ்க்கு கேமராவும் காம்படெண்ட்டாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. லோ லைட்டில் ஓரளவுக்கு அடி வாங்குது. பட் திருப்பியும் அது நம்ம இன்னும் ரேட் அதிகமான கேமராஸோட கம்பேர் பண்ணல மட்டும்தான். இந்த செக்மெண்ட்டில் உள்ள கேமராஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. இது எல்லாமே நான் கேமராஸ் பற்றி நான் இங்கே சொன்ன எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா, கேமராஸ் தவிர பாக்கி எல்லா இடத்துலையுமே இந்த ஃபோன் வந்து ஒரு 60,000 ரூபா ஃபோன்னா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் அந்த கேமராஸில் மட்டும்தான் ஒரு 40,000 ரூபா ஃபோன் பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கோ இல்லை அதோட கொஞ்சம் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ எனிவே, Honor Magic 2 ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான ஃபோன். ஆனர் நல்லா கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இது இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். வரையில் இதை பற்றி வந்துச்சுன்னா இதை பற்றி இன்னொரு வீடியோ பண்ணலாம். பட் இப்போதைக்கு இன்றைக்கி தேதிக்கு கையில் இன்னொரு ஸ்லைடர் வச்சுருக்கோம். Mix 3யோட ரிவ்யூ கூடிய சீக்கிரம் வரும். ஸோ அந்த 2 ஃபோன்ஸ்க்கும் ஒரு கம்பேரிசன் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? ஹெட் டு ஹெட், ஃபீச்சர் டு ஃபீச்சர் கம்பேர் பண்ணலாமா? வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கேட்டிங்கன்னா பண்ண ட்ரை பண்ணுறேன். ப்ளஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தங்க கமெண்ட்டை கண்டிப்பாக பென் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த ரிவ்யூ வீடியோவுக்கு. இப்போ அஃப்கோர்ஸ் உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். ஓகே, ஏதோ மிஸ் பண்ண நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப், தம்ஸ் டவுன் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி வீடியோஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.